ஓகே. மீண்டும் ஒரு முறை மாலை வணக்கம். என்னன்னா, இன்றைய பொது அறிவு தொடர்பான வகுப்பு. பொது அறிவு ஏற்கனவே சொன்னதுதான். நம்ம போடுறதை தவிர நீங்களும் எக்ஸ்ட்ராவா நிறைய விடயங்கள் தேடுங்க. நிறைய விஷயங்கள் தேடும் போதுதான் நம்மளால ஜெனரல் நாலேஜ் அப்படின்ற, அதாவது பொது அறிவை சரியான முறையில செய்யக்கூடியதாக இருக்கும். நம்ம எதிர்பார்க்கிறது ஒன்றாக இருக்கும், வருகிறது ஒன்றாக இருக்கும். ஆனா நிறைய விடயங்களை நீங்க தேடி படிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. கட்டாயம் தேடுங்க. டெய்லி நியூஸ் பாருங்க. நான் ஸ்டார்ட்லயே சொன்னேன் என்னென்ன வெப்சைட்ல போய் நியூஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு. அப்ப முக்கியமான நியூஸஸ் பாருங்க, எல்லாமே பார்த்து கொள்ளுங்க. ஓகே, அப்ப முதலாவது வினாவுக்கு வருவோம். நீங்களும் விடைகளை சொல்லலாம். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் போன்றவற்றின் ப்ளூ டிக் பெற கட்டணம் செலுத்தும் முறை முதற்கட்டமாக எவ்விரு நாடுகளில் அமுல்படுத்தப்பட்டது? எந்த ரெண்டு நாட்டுல பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்ல எல்லாம் அந்த ப்ளூ டிக் ஒன்று வரும், உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த டிக் வாரதுக்காக கட்டணம் செலுத்துற முறை எந்த நாட்டுல அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்றத வினா. அப்ப இதுக்கான விடை தெரிஞ்சாக்கள் சொல்லுங்க பாப்போம், எந்தெந்த நாடுகள்ன்றத சொல்லலாம் நீங்க. சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு இந்த இதெல்லாம் உண்மையாக கடினமான வினா இல்ல, நமக்கு தெரிஞ்சதுதான். சொல்லுங்க பாப்போம். சரியா, பக்கத்து பக்கத்திலே உள்ள நாடுகள் ஆஸ்திரேலியாவும், ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்திலேயே இன்னொரு நாடு இருக்கு, என்னன்னு சொல்லுங்க பாப்போம். எங்க எந்த சத்தத்தையுமே காணாம கதைக்கிற விலங்குலையா? சார் நியூசிலாந்து. ஆ, ஓ, நியூசிலாந்து. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆஸ்திரேலியாவும் நியூசிலாந்தும். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த ரெண்டு நாடுகள் தான். என்னன்னா, அந்த பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் போன்றவற்றின் ப்ளூடிக் பெற கட்டணம் செலுத்துற முறையை முதற்கட்டமாக அறிமுகப்படுத்தினது. சரிதானே? எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த இதெல்லாம் கேள்வியாக வந்திருக்கு. இப்ப வாட்ஸ்அப்பை யார் உருவாக்குனது, வாட்ஸ்அப்பை யார் கண்டுபிடிச்சது, அந்த பொது அறிவுல வினாக்கள் வந்திருக்கு. ஏன்னா அண்மை கால தகவல்கள் மிக முக்கியமானது. ஆகவே அந்த மாதிரியான விடயங்களும் மிக முக்கியமானதாக இருக்கும். சரிதானே? அதையும் கொஞ்சம் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, பாருங்க. பெண்களின் கருவறை போல செயற்கையாக உருவாக்கப்பட்ட இந்த கொஞ்சம் இந்த எழுத்து பிழைகள் கொஞ்சம் இருக்கு போல. அதுக்கு பாருங்க. பெண்களின் கருவறை போல செயற்கையாக உருவாக்கப்பட்ட முதல் கருப்பை தயாரித்துள்ள நிறுவனம். பெண்களின் கருவறை போலயே செயற்கையாக உருவாக்கப்பட்ட முதல் கருப்பையை தயாரித்த நிறுவனம். அப்ப அந்த கருப்பப்பை ஒண்ணு செயற்கையாக உருவாக்கி இருக்கிறாங்க. அது எந்த நிறுவனம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த நிறுவனம் அப்படின்றத. அப்ப அதை பத்தி கேள்விப்பட்டீங்களோ தெரியல. அப்ப அதனால கேள்விப்பட்ட நான் சொல்றேன். எக்டோ லைஃப் அப்படின்ற நிறுவனம். சரியா? எக்டோ லைஃப் அப்படின்ற நிறுவனம். எக்டோ லைஃப் அப்படின்ற நிறுவனம் தான் பெண்களின் கருவறை போன்றே ஒரு செயற்கையான ஒரு கருவறையை உருவாக்கி இருக்கிறாங்க. சரியா? அப்ப அதுதான் அது. ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது ஆஹ் அடுத்தது ஜெட் ஜிபிடி எனும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வடிவமைத்துள்ள நிறுவனம். ஏன்னா இப்ப அதிகமாக பேசப்படுறது இந்த ஜெட் ஜிபிடி தான். அந்த நிறுவனத்தோட்டு பெயர் என்ன? ஏன்னா அதிகமா கேள்விப்படுற ஒரு விஷயமா இல்லையா அந்த ஜெட் ஜிபிடின்றது? உண்மையாக தொழில்நுட்பத்தோடு சம்பந்தப்பட்ட கட்டாயம் புதறிவு வரலாம். அப்ப இந்த ஜெட், ஆகவே அதை பத்தி கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப ஜெட் ஜிடிபி எனும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வடிவமைத்த
நிறுவனம் எந்த நிறுவனம் சொல்லுங்க பாப்போம். தெரியுமா? சும்மா யோசிங்க. சும்மா இந்த மாதிரி வினாக்களுக்கு விட தெரியாட்டியும் கெஸ்ட் பண்ணுங்க பாப்போம். ஏதாவது யாரா இருக்கலாம், எந்த நிறுவனமா இருக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஐடியா? ஓபன் ஏஐ அப்படின்ற நிறுவனம் தான். யாருடைய இந்த நிறுவனம்னா எலோன் மஸ்கிட. எலோன் மஸ்கி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எலோன் மஸ்கிட தான் இந்த ஓபன் ஏஐ அப்படின்ற நிறுவனம். அப்ப அந்த தயாரிச்ச நிறுவனம் வந்து என்ன, ஜெட்ஜிபிடியை தயாரித்த நிறுவனம் வந்து ஓபன் ஏஐ அப்படின்றது எலோன் மஸ்கிட. ஓகேவா? அடுத்ததும் பாருங்க, இந்த தொழில்நுட்பத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். உலகில் அதிகமாக வருமானம் ஈட்டும் யூடியூப் சேனல் யாது? இப்போ உலகத்துல இப்ப யூடியூப் மூலமா அதிகமான வருமானங்கள் நிறைய பேருக்கு கிடைக்குது. அப்ப இந்த இதுல உலகத்திலேயே அதிகமாக வருமானத்தை ஈட்டுகின்ற யூடியூப் சேனல் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்களா இருக்கும். யாராவது இது பத்தின ஏதாவது விஷயம் தெரியுந்தா சொல்லுங்க. கொக்கோமெலன் அப்படின்ற ஒரு நிறுவனம், கொக்கோமெலன் அப்படின்ற ஒரு சேனல், கொக்கோமெலன் அப்படின்ற ஒரு சேனல் தான் அந்த உலகில அதிக வருமானம் ஈட்டுகின்ற யூடியூப் சேனலாக இருக்குது கொக்கோமெலன். சரியா? அடுத்தது, புகைப்பிடிக்கும் பழக்கத்தை கட்டுப்படுத்த உதவும் வகையில் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை கட்டுப்படுத்த உதவும் வகையில் கழுத்தில் அணியக்கூடிய சிறிய ரோபோவை கண்டுபிடித்துள்ள நாடு. பாருங்க, இதெல்லாம் ஒரு வித்தியாசமான புதிய கண்டுபிடிப்பாக இருக்குது. பாருங்க, புகைப்பிடிக்கிற பழக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக கழுத்தில் அணியக்கூடிய சிறிய ரோபோவை கண்டுபிடிச்சிருக்கான் ஒரு நாடு. எந்த நாடுன்னு சொல்லுங்க பாப்போம். கண்டுபிடிப்பு அப்படின்னாலே நீங்க பெரும்பாலும் யோசிச்சு சொல்லக்கூடியதாக இருக்கும். சொல்லுங்க. இங்க இருக்கிறதுல இருக்கீங்க 4 பேர் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 4 பேர்ல சொல்லலாமே. யாராவது தெரிஞ்சு சார். ஜப்பான். வேற விடைகள்? அமெரிக்கா. வெரி குட். அமெரிக்கா தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஒரு சிலதை அப்படி கெஸ் பண்ணலாம். ஜப்பானும் தொழில்நுட்பத்தோட கூடிய நாடு ஒண்ணு தான். ஆனா இதை கண்டுபிடிச்சது வந்து அமெரிக்கா, யுஎஸ்ஏ போட்டிருக்கிறேன். அடுத்து, சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் அதிவேக 25,000 ரன்களை கடந்த 6வது இந்தியர் யார்? அந்த கடத்த அப்படின்னு இருக்கு, அது கடந்தன்னு வந்திருக்கணும். கொஞ்சம் எழுத்து பிள்ளைகள் இருக்கு, அதை கொஞ்சம் திருத்திக் கொள்ளுங்க. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் அதிவேக 25,000 ரன்களை கடந்த 6வது இந்தியர் யார்? யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சங்ககுமாரன். இந்தியர். சர்வதேச கிரிக்கெட் போல அதிவேக 25,000 ரன்களை கடந்த 6வது இந்தியர். வேற யாராவது? விராட் கோலி. ஓகே, வெரி குட். விராட் கோலி. சரி, அவரை தான் ரன் மெஷின் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. விராட் கோலிய ரன் மெஷின் கூட சொல்றது உண்டு. சரிதானே? விராட் கோலி 6வது இந்தியர் யாருன்னா விராட் கோலி. அடுத்தது, 2025 சர்வதேச கைவினை பொருட்கள் உச்சி மாநாடு எங்க ஆரம்பமானது? இது கொஞ்சம் நினைக்கிற தேவையில்லாத ஒரு விடயம் தான். சரி, பரவாயில்ல, தெரிஞ்சுக்கொள்ளுங்க. 2025 சர்வதேச கைவினை பொருட்கள், அப்ப கையால செய்யக்கூடிய பொருட்களுக்கான உச்சி மாநாடு ஒன்று நடத்தி இருக்கிறாங்க. ஆனா இது வந்து உண்மையாக உலகத்தை பொறுத்தவரை இந்த கைவினை பொருட்களுக்கான கேள்வி அதிகமாக இருக்கிறது. உண்மைதானே? இலங்கையிலையும் பாருங்க, இந்த கைவினை பொருட்களை வந்து வெளிநாட்டவர்கள் வந்து அதிகமான விலை கொடுத்து வாங்குற தன்மை வந்து இருக்கு. அப்ப எந்த நாட்டுல நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ஆசிய நாடு ஒண்ணுலதான். எதுல சொல்லுங்க பாப்போம். இந்தியா. வெரி குட். இந்தியாவில தான் நடந்தது. சரியா? இந்தியாவில தான் நடந்தது. ஓகேவா? உண்மையாக இந்த பொதறிவு பரீட்சை வந்து 1 மணித்தியாலம். ஆனா நம்ம வந்து 20 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிருவோம் அந்த பேப்பரை.
20 நிமிஷம் கூட போகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம விடையை போடுவோம், விடையை எழுதுவோம். ஏன்னா எழுதுறதுக்கும் 20 வினாக்கள் வரும், கோடடிக்கிறதுக்கு 30 வினாக்கள் மாதிரி வரும். அப்படின்னா எழுதுறதுக்கு கோடடிக்க 20 எழுதுறதுக்கு 30 வரும். அப்ப எப்படியுமே நம்ம தெரிஞ்சா மட்டும் தான் விடையை போடக்கூடியதாக இருக்கு. கெஸ் பண்ணி எழுதுறதுக்கான சான்ஸ் ரொம்பவே குறைவு. ஆனாலும் இந்த மாதிரியான விடயங்களை இப்படி யோசிச்சு ஓரளவு கெஸ் பண்ண பாருங்க. ஓகே, அடுத்தது காலமான ஜப்பானின் டொயோட்டோ நிறுவனத்தின் தலைவர் யார்? வீட்டு வேலையா இல்லைங்களா? அவ எடுத்து படி அப்ப கடையை எடுத்து வச்சுச்சு அதை எடுத்து முளை ஏறிடியாங்களே. காலமான ஜப்பானின் மடிக்கல டொயோட்டா தெரியும். டொயோட்டா என்ற நிறுவனம் மிக பிரசித்தமான ஒரு நிறுவனம், டொயோட்டா நிறுவனம். அந்த நிறுவனத்தின் தலைவர் யார் பாருங்க. சோய்சிரோ, சோய் இல்லையா, சோய்சிரோ, அவர் பேரே சோய்சிரோ டொயோட்டா. சோய்சிரோ டொயோட்டா, அது ஒரு வித்தியாசமான பெயர் தான், அவன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோய்சிரோ பெரிய டவுசர் உடுத்துடா ஜம்பரும் இல்லையா, போய் ஜம்பர் போட்டு நீ அதான் கட்டி விடுறப்போ ராவை கிருமி ஒரு ஜன்ன கிருமி பூசிட்டு படு. எங்களை தான் பூச விடுறல, நீ சரி பூசு, இல்லாட்டி நாளைக்கு உண்மையா ஹாஸ்பிட்டல் கூட்டிப்போம் உனே பின்னரா உங்களை டாக்டர்கிட்ட எலும்பு சரி மாத்திட்டப்போ. சோய்சிரோ ஓகே. நான் கொஞ்சம் இந்த வேகமா பாப்போம்னு நினைக்கிறேன், கரண்ட் கொஞ்சம் போற மாதிரி இருக்குது. சரியா? ஓகே, அடுத்த வினா பார்ப்போம். சுற்றாடல் சமநிலையை ஏற்படுத்திக் கொள்வதற்காக ஐக்கிய நாடுகள் சபை 2021 தொடக்கம் 2030 வரையிலான ஆண்டுகளை ஆண்டாக அமல்படுத்தியுள்ளது. பாருங்க, சுற்றாடல் சமநிலையை ஏற்படுத்திக் கொள்வதற்காக ஐக்கிய நாடுகள் சபை 2021 2030 வரைக்கும் 2021 2030 வரைக்கும் எந்த ஆண்டாக பிரகடனப்படுத்தியது அப்படின்னா சூழல் தொகுதி மீள் நிறுவுகை ஆண்டு. சூழல் தொகுதி மீள் நிறுவுகை தசாப்தம். சூழல் தொகுதி மீள் நிறுவுகை தசாப்தம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த சூழல் தொகுதிகளை இது பண்ணும். ஓகேவா? ஓகே, அடுத்ததாக 10வது வினா. அது கொஞ்சம் டைப் பண்ற டைம் எடுக்கும், அதனால நான் டைப் பண்ணல. கிரிக்கெட் வரலாற்றில் சர்வதேச T20 மகளிர் கிரிக்கெட் போட்டிகளில் 100 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் இந்திய பெண்மணி எனும் புதிய சாதனை படைத்த வீராங்கனை யார்? பாருங்க, கிரிக்கெட் வரலாற்றிலே சர்வதேச T20 மகளிர் கிரிக்கெட் போட்டிகள்ல 100 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் இந்திய பெண்மணி. அப்ப யாருன்னா அது தீப்தி சர்மா. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, தீப்தி சர்மா. ஏன்னா இப்ப பெண்கள் கிரிக்கெட்டும் இது அதிகமாக பேசப்படுறதுனால அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறேன். நல்லம் தீப்தி சர்மா. தீப்தி சர்மா. ஓகேவா? அடுத்தது தொழில் புரியும் பெண்களுக்கு இருக்கு இல்லையா? ஓகே, அது பிரச்சனை பார்ப்போம். அடுத்து தொழில் புரியும் பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் சம்பளத்துடன் விடுப்பு வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ள முதல் ஐரோப்பிய நாடு. பாருங்க, இப்ப இது ஒரு வித்தியாசமான ஒரு வினாவாக இருக்கு. தொழில் புரியும் பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் சம்பளம் வழங்குறதுக்கான நடவடிக்கை எடுத்த முதலாவது ஐரோப்பிய நாடு ஸ்பெயின்.
ஸ்பெயின் அப்படின்ற நாடு தான் இந்த இதை எடுத்திருக்கு, நடவடிக்கை எடுத்திருக்கு. சரிதானே? ஸ்பெயின். அது பாருங்க, ஒரு வித்தியாசமான ஒரு விடயமாக இருக்குது. அடுத்து 2023 7 அணிகள் பங்கேற்றிருந்த பங்களாதேஷ் பிரீமியர் லீக் 20-20 கிண்ணத்தை வென்ற அணி. இது கொஞ்சம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அந்த கேள்வியை நீங்க அதை பெருசா இது பண்ணிக்கொள்ள தேவையில்ல. பங்களாதேஷ் பிரீமியர் லீக் எல்லாம் பத்தி கேட்கறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு, அதனால தேவையில்லை. ஆனா சும்மா போட்டதுக்காக நான் விடையை சொல்றேன். கொமிலா, கொஞ்சம் தேவைப்படாத விஷயம் தானே. கொமிலா விக்டோரியன்ஸ் அப்படின்ற அந்த டீம் தான், கொமிலா விக்டோரியன்ஸ் அப்படின்ற டீம் தான் 2023 7 அணிகள் பங்கு பெற்றிருந்த அந்த பங்களாதேஷ் பிரீமியர் லீக்ல. அடுத்தது, உலகிலே அதிக விவகாரத்து சட்டங்கள் பதிவாகும் முதல் நாடு. விவகாரத்துல அந்த விவாகரத்து அப்படின்னு வந்திருக்கணும், கொஞ்சம் மிஸ் ஆகி வந்துருச்சு. உலகிலேயே அதிக விவாகரத்து சட்டங்கள் பதிவாகும் முதல் நாடு வந்து எதுனா? ஓம் சார் 12வது கேள்வி வந்து முதல் முறையாக தென்னாசியாவில் தொழில் புரியும் பெண்களுக்கு மாதவிடாய் விடுப்பு வழங்கிய நாடு. அதுக்கு மேலுள்ள ஐரோப்பிய நாடுன்றது ஸ்பெயின். ஆமா ஆமா விடைய. ஓகே, அந்த கேள்வி புரியும் பெண்களுக்கு மாதவிடாய் விடுப்பு வழங்கிய நாடு எந்த நாடு சொல்லுங்க? தென்னாசியாவுல. இந்தியா. வெரி குட், இந்தியா. இந்தியா தான் அதை முதலாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க, இந்தியா. அடுத்ததுக்கு நான் அதை எழுதி போட்டிருக்கேன், கொமிலா விக்டோரியன்ஸ் அப்படின்ற டீம். அடுத்து, உலகிலே அதிக விவாகரத்து சட்டங்கள் பதிவாகும் முதல் நாடு. எங்க விவாகரத்து அதிகமா பதிவாகுதுன்னு சொல்றாங்கன்னா அதுவும் ஒரு ஆசிய நாடு தான். மாலத்தீவ்ஸ். ஓகே, வெரி குட், மாலைத்தீவு. அடுத்து, யூடியூபின் புதிய தலைமை நிர்வாகியா. சம்டைம் இந்த யூடியூப், இந்த ChatGPT இதெல்லாம் பத்தி கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. கட்டாயம் இது கொஞ்சம் கேள்வியா வரலாம். நீல் மோகன் அப்படின்றவர். நீல்மோகன் அப்படின்றவர் தான் யூடியூப் புதிய தலைவர். இதுவும் முக்கியமானதாக இருக்கும். பெர்லின் சுவர், இந்த எல்லைகள், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான எல்லை, ஏன்னா எல்லைகள் காரணமாக தானே பிரச்சனைகள் ஏற்படுது. அப்ப அந்த எல்லைகள் முக்கியமானதாக இருக்கும். அப்ப இந்த பெர்லின் சுவர் எவ்விரு நாடுகளை பிரிக்கிறது? மேற்கு ஜெர்மனையும் கிழக்கு ஜெர்மனையும் பிரிக்கிறது. மேற்கு ஜெர்மன், கிழக்கு ஜெர்மன். மேற்கு ஜெர்மனியும் கிழக்கு ஜெர்மனியும் பிரிக்கிறது தான் இந்த பெர்லின் சுவர். ஓகேவா? அடுத்தது, ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கையின்படி உலக நாடுகளின் கரையோர பகுதி எத்தனை மில்லியன் மக்கள் வாழ்வாதார பேராபத்தை எதிர்கொண்டுள்ளனர்? ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கையின்படி காலநிலை மாற்றத்தினால் உலக நாடுகளின் கரையோர பகுதிகளில் எத்தனை மில்லியன் மக்கள் வாழ்வாதார பேராபத்தை எதிர்கொண்டுள்ளனர்? எத்தனை மில்லியன் மக்கள்? 900 மில்லியன் மக்கள் வந்து இப்படியான பிரச்சனைக்கு முகம் கொடுக்கிறாங்க. 900 மில்லியன் மக்கள் இது தொடர்பான பிரச்சனைக்கு முகம் கொடுக்கிறாங்க. சரிதானே? அடுத்து, சைப்ரஸ் நாட்டின் புதிய அதிபராக தெரிவாகியவர் யார்? சைப்ரஸ் நாட்டுல புதிய அதிபராக தெரிவாகியவர் யார் அப்படின்ற கேள்வி. சைப்ரஸ் நாட்டின் புதிய அதிபராக தெரிவாகியவர் யாருன்னா நிக்கோஸ் கிறிஸ்டோ டவுலைட்ஸ். அந்த வித்தியாசமான பேர் தான். கொஞ்சம் இந்த மாதிரியான வினாக்கள் என்னன்னா ஜனாதிபதிகளை பத்தி கேட்கலாம், புதிதாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதிகளை பத்தி. அப்ப நிக்கோஸ்
கிறிஸ்டோ டவுலைட்ஸ். வித்தியாசமான பேர் தான் இல்லையா? பாருங்க, அப்ப நிக்கோஸ் கிறிஸ்டோ டவுலைட்ஸ் அப்படின்றது. ஓகேவா? ஓகே. அடுத்தது 2035 ஆண்டுக்குள் பெட்ரோல் மற்றும் டீசல் கார்களை விற்பனை செய்வதற்கு தடை விதித்துள்ள சர்வதேச அமைப்பு. 2035க்கு பிறகு வந்து இந்த டீசல் பெட்ரோல் கார்லாம் விற்க கூடாது, ஏன்னா அது மூலமா அதிகமாக சூழல் மாசெல்லாம் வருது, ஆகவே அதை விற்க கூடாது அப்படின்ற மாதிரியான தடை விதித்துள்ள சர்வதேச அமைப்பு என்ன சொல்லுங்க பாப்போம். எந்த அமைப்பு இந்த பெட்ரோல் டீசல் காருக்கெல்லாம் தடை வச்சிருக்காங்க? ஐரோப்பிய ஒன்றியம். ஓகே, வெரி குட். ஐரோப்பிய ஒன்றியம். ஐரோப்பிய ஒன்றியம். அடுத்து, விண்வெளிக்கு செல்லும் முதல் சவுதி அரேபிய பெண். விண்வெளிக்கு செல்ற முதல் சவுதி அரேபிய பெண் யார்? விண்வெளிக்கு செல்லும் முதல் சவுதி அரேபிய பெண் ரயானா ஃபர்னாவி. ரயானா ஃபர்னாவி அப்படிங்கிறது. ரயானா ஃபர்னாவி. சர்வதேச பின்டெக் குழுமம் வெளியிட்ட அறிக்கையில் தெற்காசிய மற்றும் தென்கிழக்காசிய நாடுகள் முதலிடத்தில் உள்ள நாடு. அப்ப அந்த டெக்னாலஜி அடிப்படையில வெளியிட்ட அந்த அடிப்படையில முதலிடத்துல உள்ள தெற்காசிய அல்லது தென்கிழக்காசிய நாடு எதுன்னு கேட்டுருக்காங்க. தெற்காசிய அல்லது தென்கிழக்காசிய எதுன்னு சொல்லுங்க பாப்போம். தெற்காசியாவிலையும் தென்கிழக்காசியாவிலையும் பார்த்தா இந்த டெக்னாலஜி அடிப்படையில முதலிடத்துல இருக்க நாடு. முழுமையாக ஆசியாவை கேட்கல, தெற்காசியாவும் தென்கிழக்காசியாவும் மட்டும் வச்சு கேட்டிருக்கேன். ஏதா இருக்கும்? சொல்லுங்க பாப்போம், எதுவாக இருக்கு? நீங்க சொல்றீங்க இல்லையே. இந்தியா. இந்தியா. இந்தியா சரிதானே? இந்தியா தான் இந்த பின்டெக் வெளியீட்டு ஆய்வின்படி தொழில்நுட்ப ரீதியாக முதலாவது இருக்கு இந்தியா. அடுத்தது 2025 கழகங்களுக்கு இடையான உலகக்கிண்ண கால்பந்தாட்டத்தில் வெற்றி பெற்ற கழகம். இது கொஞ்சம் ஃபேமஸாக பேசப்படுறது தான். இந்த உலக கிண்ணத்துல இந்த கழகங்கள் ரீதியான போட்டிகள் நடக்கும். அதிக அளவுல இந்த ஃபுட்பால்ல கழக ரீதியான போட்டிகள் நடக்கும். அதுல வெற்றி பெற்ற கழகம் நீங்க எல்லாமே கேள்விப்பட்ட ஒரு பெயராக கூட இருக்கலாம், தெரிஞ்சும் இருக்கலாம். ரியல் மேட்ரிட் அப்படின்ற அணி. ரியல் மேட்ரிட் அப்படின்ற அணிதான் 2023 உலகளாவிய சிறுபான்மையினர் அறிக்கையை வெளியிட்டுள்ள சர்வதேச அமைப்பு. உலக ரீதியில எங்கெங்க சிறுபான்மையினர் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு வந்து என்னன்னா எம்ஆர்ஜி அப்படின்ற ஒரு நிறுவனம். எம்ஆர்ஜி அப்படின்ற நிறுவனம். எம்ஆர்ஜி அதாவது மைனாரிட்டி ரைட்ஸ் குரூப் அப்படின்ற நிறுவனம். மைனாரிட்டி ரைட்ஸ் குரூப் இன்டர்நேஷனல். இந்த விரிவாக்கம் மைனாரிட்டி ரைட்ஸ் குரூப் அப்படின்ற நிறுவனம் எம்ஆர்ஜி மைனாரிட்டி ரைட்ஸ் குரூப். அடுத்து ஐசிசி மகளிர் 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிகள் 2020 எங்கு நடைபெறுகிறது, அதாவது எங்கு நடைபெற்றது அப்படின்னு இருக்கணும். எங்க நடந்துச்சு, ஏன்னா முடிஞ்ச இதன் நடைபெறுகிறதுன்னு வந்துருச்சு. ஐசிசி மகளிர் 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டி எங்க நடந்துச்சு? இந்தியா தான் பல வருடங்களுக்கு பிறகு முதலிடத்தை பெற்றுக் கொண்டது. எங்க நடந்துச்சு? ஐசிசி மகளிர் 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டி மலேசியால
மலேசியா. அடுத்து, புதைபடிவ ஆராய்ச்சியாளர்களில் கண்டுபிடிக்கப்பட்ட பழமையான முதலையின் பெயர். புதைபடிவ ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பழமையான முதலையின் பெயர். இப்ப இலங்கையிலையும் பார்த்தா தெரியும், இந்த ஸ்ரீபாத சிவனொளிபாத மலை அடிவாரத்துல மண் சரிவு ஏற்பட்டப்ப பழமையான படி கண்டுபிடிக்கப்பட்டு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்வியாக கேட்கலாம். சரிதானே? அப்ப அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி சிவனொளிபாத மலைக்கு அருகாமையிலே இருக்கிற இன்னொன்று சப்தகன்னி மலை அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. அதாவது தொடர்ச்சியாக 7 மலைகள், தொடர்ச்சியான 7 மலைகள். இதுவும் ஒரு ஜெனரல் நாலேஜ்ல கேள்வியாக வந்துருச்சு SLAS எக்ஸாம்ல. சரியா? அப்ப அது வந்து என்னன்னா சப்தகன்னின்னு சொல்லுவாங்க, அல்லது 7 கன்னி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அப்ப இதுல இந்த புதைபடிவ ஆராய்ச்சியாளர்களின் கண்டுபிடிக்கப்பட்ட பழமையான முதலையின் பேர் வந்து என்னன்னா தல்டோ சுசியன்கள் அப்படின்ற பேர். இது கொஞ்சம் வித்தியாசமான பேர் தான். இந்த மாதிரியான விஷயங்களும் கேட்கலாம். தல்டோ சுசியன்கள், தல்டோ சுசியன்கள். அடுத்தது, அதிக எண்ணிக்கையிலான சர்வதேச விமான நிலையங்கள் அமைந்துள்ள முதல் 3 நாடுகள். எங்க சர்வதேச விமான நிலையங்கள் அதிகமாக இருக்கு? சொல்ல பாப்பா, எந்தெந்த நாடுகளாக இருக்கு? சர்வதேச விமான நிலையங்கள் அதிகமாக இருக்கிற நாடுகள் எந்தெந்த நாடுகளாக இருக்கலாம்? சும்மா கெஸ் பண்ணி சொல்லுங்க பாபு. சரி, நீங்க சொல்றீங்கல்ல. முதலாவது USA தான் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக சைனாவுல இருக்கு. அதுக்கு பிறகு ரஷ்யாவுல இருக்கு. இந்த நாடுகள்ல தான் அதிகமாக விமான நிலையங்கள் இருக்கு. அப்புறம் USA வந்து கிட்டத்தட்ட 116, சீனால 88, ரஷ்யால 65. அடுத்து, கூகுள் நிறுவனத்தின் பங்கு விலைகள் சரிய காரணமான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் யார்? அப்ப கூகுள் நிறுவனத்துல பங்கு விலைகள் வந்து சரிய காரணமாக வந்து செயற்கை நுண்ணறிவு. அவங்க கண்டுபிடிச்ச ஒரு செயற்கை நுண்ணறிவுனாலதான் அவங்களோட பங்கு விலைகள் எல்லாம் குறைஞ்சது. எந்த நாடு? எந்த செயற்கை நுண்ணறிவு? அது தொழில்நுட்பத்தோட பேரு பெருக்கு தானே. JetGPT, ஜெமினி, அந்த மாதிரி. அதே மாதிரி இது என்ன சொல்ல, கூகுள் பாட் அப்படின்னு சொல்லுவோம். கூகுள் பாட். இந்த AI மூலமாக தான் அவங்களோட பங்குகள் சரிய தொடங்கும். சரிதானே? கூகுள் பாட். அடுத்தது வந்து ஓரினச்சேர்க்கை குற்றம் அல்ல என அறிவிப்பு விடுத்த பாப்பரசர் யார்? இப்ப தற்போதைய பாப்பரசர் தான். அது என்ன, போப் பிரான்சிஸ் அப்படின்றவர் இல்லையா? அது அவர் தான் அதை அறிவிச்சிருக்கார், போப் பிரான்சிஸ். அடுத்து, பிரான்சின் மிக உயரிய விருதான லீஜியன் டி ஹானர் வாங்க மறுத்த அரச தலைவர். பிரான்ஸ் விட்டு மிக உயரிய விருது தான் என்னன்னா லீஜியன் டி ஹானர் அப்படின்ற விருதை. ஹானர் விருதை வாங்க மறுத்த அரச தலைவர் யாருன்னா உக்ரைன் நாட்டின் அதிபர். யாரு உக்ரைன் ஜனாதிபதி? யாரு உக்ரைன் அதிபர்? யார்? விளாடிமிர் ஜெலன்ஸ்கி. விளாடிமிர் ஜெலன்ஸ்கி. ரஷ்ய அதிபர் யாரு? ஏன்னா உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு இடையில தானே போர் நடக்குது. ரஷ்ய அதிபர் யாரு? ரஷ்ய அதிபர் யார்? நீங்க யாரும் பேசுறீங்கல்ல, நான் பேசுறது விலங்குலையா? நீங்களும் பதில்கள் சொல்லுங்க. அப்பதான் கொஞ்சம் நடி நான் மட்டும் காய்ச்சிட்டு மாதிரி இருக்கும். கொஞ்சம் விஷயங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. உக்ரைன் அதிபர் வந்து விளாடிமிர் ஜெலன்ஸ்கி. அப்ப ரஷ்யாட அதிபர் யாரு? ஏன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையில நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. ரஷ்யாட அதிபர் வந்து என்ன, விளாடிமிர் புட்டின். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த மாதிரி சின்ன விடயங்கள் கூட கேள்வியாக வரலாம்.
அடுத்து அமெரிக்காவின உளவு பார்ப்பதற்கு அனுப்பப்பட்ட பலூன் என எந்த நாட்டிற்குரிய ராணுவத்தினால அந்த பலூன் சுட்டு வீழ்த்தப்பட்டது? சரியா? உளவு பார்க்கறதுக்காக தான் பலூன் அனுப்பி வச்சிருக்காங்க, அமெரிக்க ராணுவம் தான் அனுப்பி இருக்கு அப்படின்ட்டுன்னு குறித்து ஒரு நாடு என்ன செஞ்சுன்னா அந்த பலூனை சுட்டி வீழ்த்தியது. எந்த நாடா இருக்கும்? சும்மா சொல்லுங்க பாவம். அமெரிக்கா உளவு பார்ப்பதற்கு அனுப்பப்பட்ட பலூன் என எந்த நாடு பலூன் சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்னா சீன நாட்டால தான் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு. அடுத்தது ஆஸ்திரேலிய அரசாங்கம் புதிய $5 நாணயத்தாளில் எந்த பிரிட்டிஷ் மன்னரின் படத்தை நீக்கியுள்ளது? யாரோட்டு படத்தை நீக்குனுச்சு? புதிய ஆஸ்திரேலிய அரசாங்கம் வந்து $5 நாணயத்துல பிரிட்டிஷ் மன்னர் படத்தை நீக்கினாங்க. எந்த மன்னர்? அந்த மன்னர் வந்து 3ஆம் சார்ல்ஸ், அவருடைய படத்தை தான் நீக்கி இருக்கிறாங்க. சரிதானே? 3ஆம் சார்ல்ஸ் மன்னர் படத்தை நீக்கி இருக்கிறாங்க அந்த நாணயத்தால இருந்து. சரியா? அடுத்து உலகிலேயே முதன்முறையாக உயிரியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மோப்பம் பிடிக்கும் ரோபோக்களை உருவாக்கியுள்ள நாடு. இந்த உயிரியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ரோபோக்களை மோப்பம் பிடிக்கிறதுக்கான ரோபோக்களை உருவாக்குன நாடு எதுனா இஸ்ரேல். மோப்பம் உருவாக்குனது இஸ்ரேல். மோப்பம் பிடிக்கிற ரோபோக்களை உருவாக்கிய நாடு இஸ்ரேல். பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கு. சரி, அடுத்தது உலகிலே 2026ஆம் ஆண்டினை வரவேற்ற முதல் பசிபிக் நாடு எது? 2026ஆம் ஆண்டு வரவேற்ற முதல் பசிபிக் நாடு எதுனா கிரிபாட்டி தீவு. இதுதான் முதலாவதாக நேர அடிப்படையில் கிரிபாட்டி தீவு அப்படின்ற ஒரு தீவு தான் முதலாவதாக. சரிதானே? ஓகே, அடுத்து யாருக்கா ஏதாவது டவுட் இருக்குதா? எதுவுமே பேச மாட்டீங்க. ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா சொல்லுங்க. கேட்கிற கேள்விகளுக்கும் நீங்க ஆன்சர் சொல்றீங்களும் இல்ல. அண்மையில் அமெரிக்க படைகளினால் கைது செய்யப்பட்ட வெனிசுலா நாட்டின் ஜனாதிபதியின் பெயர் என்ன? இது ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க பாப்போம். தெரியும், கேள்விப்பட்டுவே. நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன், இவரையெல்லாம் பத்தி சொன்னேன், இந்த கதையெல்லாம் சொன்னேன். சொல்லுங்க பாப்போம். யார் அண்மையில அமெரிக்க படைகளால் கைது செய்யப்பட்ட வெனிசுலா நாட்டின் ஜனாதிபதியின் பெயர் என்ன? யாரு சொல்லுங்க. நிக்கோலஸ் மதுரோ. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நிக்கோலஸ் மதுரோ. ஓகே, அடுத்தது 2026ஆம் ஆண்டில் பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பினை ஏற்றுள்ள நாடு. 2026ஆம் ஆண்டுல பிரிக்ஸ்னு ஒரு கூட்டமைப்பு இருக்கு. அந்த தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள நாடு எதுனா இந்தியா. தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள நாடு இந்தியா. ஓகேவா? எல்லாம் பிள்ளைகள் நோட் பண்றீங்களா? நீங்க எந்த இதுவும் இல்ல, சொல்றீங்களும் இல்ல. ஓகே, அடுத்தது பாருங்க. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் தற்போதைய 80வது தலைவரின் பெயர் என்ன? தற்போதைய தலைவர் வந்து 80வது தலைவர், அவருக்கு பெயர் என்னன்னு கேட்கிறேன். பொதுச்சபைக்கான தலைவர். ஐக்கிய நாடுகள் சபையின் பொது செயலாளர் நாயகம் யாருன்னு சொல்லுங்க பாப்போம். ஐநா சபையின் பொது செயலாளர் நாயகம் யார்? ஓகே, ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் ஐநா சபையின் பொது செயலாளர் நாயகம் வந்து அன்டோனியோ குத்தரஸ். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் தற்போதைய தலைவர் யாருன்னா அன்னலீனா பேர்பா.
அன்னலீனா பேர்பாக். ஓகே, அடுத்தது 18வது பிரிக்ஸ் நாடுகளின் அரசு தலைவர் உச்சி மாநாட்டினை நடத்த உள்ள நாடு. 18வது பிரிக்ஸ் நாடுகளோட பிரிக்ஸ் கூட்டமைப்பு மேல பார்த்தோம். அந்த அரசு தலைவர் உச்சி மாநாட்டை நடத்த உள்ள நாடு எதுன்னு சொல்லுவா பாபம்? தலைமை பொறுப்பை ஏற்ற நாடு பெரும்பாலும் தலைமை பொறுப்பு யார்கிட்ட இருக்கோ அவங்கதான் பெரும்பாலும் அந்த இதை நடத்துவாங்க. அதுவும் இந்தியா தான். 18வது பிரிக்ஸ் நாடுகளில் அரசு தலைவர் உச்சி மாநாட்டை நடத்த போற நாடு வந்து இந்தியா 2026. அண்மையில் எந்த நாட்டில் உள்ள உலக வரலாற்று மிக்க பழமையான தேவாலய கோபுரம் தீயினால் இருந்து நாசமாய்? இதுவும் ஒரு கேள்வியை கட்டாயம் கூட எக்ஸாம் பேப்பருக்கு வரலாம். சொல்லுங்க பாப்போம். எந்த நாட்டின் தேவாலயம் வந்து அந்த பழமையான தேவாலயம் வந்து எரிஞ்சது? நெதர்லாந்து நாட்டில் உள்ள தேவாலயம். நெதர்லாந்து நாட்டினுடைய தேவாலயம் இந்த மாதிரி நடந்தது. நெதர்லாந்து. அந்த அடுத்து சமீபத்தில் பீப்புள்ஸ் பினான்சியல் அவார்ட்ஸ் 2025 பினாக்கிள் அவார்ட்ஸ் 2025 விருதினை பெற்று ஆண்டின் மிகவும் பிரபலமான பத்திரிகை என்ற பெருமையை பெற்ற பத்திரிகை இலங்கையில தான் கேட்கிறாங்க. இலங்கையில சமீபத்துல பீப்புள்ஸ் பினாக்கிள் அவார்ட் 2025 விருதினை பெற்று ஆண்டின் மிகவும் பிரபலமான பத்திரிகை என்ற பெருமையை பெற்ற பத்திரிகை இலங்கையில உள்ள ஒரு பத்திரிகை. லங்கா தீப பத்திரிகை. லங்கா தீப பத்திரிகை. சரிதானே? லங்கா தீப அப்படின்ற பத்திரிகை. ஓகேவா? சரிதானே? லங்கா தீப அப்படின்ற பத்திரிகை. ஓகேவா? அடுத்தது வெனிசுலா நாட்டின் ஆட்சி கவிழ்ப்பிற்கு பின்னர் அந்நாட்டின் இடைக்கால ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்ட துணை ஜனாதிபதியின் பெயர். சரிதானே? வெனிசுலா நாட்டின் ஆட்சி கவிழ்ப்பு பின்னர் அந்நாடு இடைக்கால ஜனாதிபதியாக நியமிக்கிற துணை ஜனாதிபதியா டெல்சி ரொட்ரிகோ. சரிதானே? டெல்சி ரொட்ரிகோ. ரொட்ரிக்யூன்னு சொல்லலாம்ல, ரொட்ரிக்யூ அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெல்சி ரொட்ரிக்யூ அப்படின்றவங்க தான் துணை ஜனாதிபதி தான் இப்ப வந்து தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கிறாங்க. சரிதானே? அடுத்தது தற்போது பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உள்ள அங்கத்துவ நாடுகளின் எண்ணிக்கை. தற்போது பிரிக்ஸ் அமைப்பில் உள்ள அங்கத்துவ நாடுகளின் எண்ணிக்கை வந்து எத்தனைனா 10 நாடுகள். பிரிக்ஸ் அமைப்புல இருக்க நாடுகளின் எண்ணிக்கை வந்து 10. அடுத்த வினா, அமெரிக்காவின் மிகப்பெரிய நகரான நியூயார்க் நகரின் மேயராக பதவியேற்று முதல் முஸ்லிம் நபராகவும் தெற்காசியராகவும் பெருமையை பெற்றவரின் பெயர். அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய நகரான நியூயார்க் நகரன்ற மேயராக பதவியேற்ற முதல் முஸ்லீமும் கூட அதோட தெற்காசியராகவும் இருக்கிறாராம். அவர் யாருன்னா ஜோகான் மமதானி. ஜோகான் மமதானி. மமதானினா மம்தானி. மமதானில மம்தானி. மம்தானி. ஓகேவா? ஜோகான் மம்தானி அப்படின்றது. அடுத்த இதுக்காவது விடைய சொல்ல பார்ப்போம். இலங்கையின் தற்போதைய பிரதமர் திருமதி ஹருணி அமரசூரிய அவர்கள் சுதந்திர இலங்கையின் எத்தனையாவது பிரதமராக பதவி வகிக்கின்றார்? எத்தனையாவது பிரதமர்னு சொல்லுங்க பார்ப்போம்.
இலங்கையின் தற்போதைய பிரதமர் திருமதி அருணி அமரசூரி அவர்கள் சுதந்திர இலங்கையின் எத்தனையாவது பிரதமராக பதவி வகிக்கின்றனர்? 17வது. ஏன் யாருமே பதில் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியல. ஓகே, பிரச்சனை இல்ல, பார்த்து முடிப்போம். இரு அரசு மோதல்களுக்கான தீர்வை முன்னெடுப்பதற்காக 30வது ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட பிரகடனத்தின் பெயர். 2 அரசுகளுக்கு இடையிலான மோதல்கள் ஏற்படும் போது அதுக்கான தீர்வை முன்னெடுக்கிறதுக்காக நிறைவேற்றப்பட்ட ஒரு பிரகடனம் வந்து ஐநா பொதுச்சபை. அந்த பிரகடனத்தின் பெயர் என்னன்னா நியூயார்க் பிரகடனம். நியூயார்க் பிரகடனம். அந்த பிரகடனத்தின் மூலமாகத்தான் இது நிறைவேற்றப்பட்டதாக சொல்றாங்க. ஓகேவா? நியூயார்க் பிரகடனம். அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுக்கு எதிராக அரசாங்கத்தினை பதவி விலக கோரி பாரிய மக்கள் போராட்டம் நடைபெற்று வரும் நாடு எது? சரியா? இப்ப நடக்குது, இப்ப உள்ள பிரச்சனை தான் அது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுக்கு எதிராக அரசாங்கத்தையே பதவி விலக கோரி பாரிய மக்கள் போராட்டம் நடைபெற்று வரும் நாடு எது? நடைபெற்றும் நாடு எதுனா ஈரான். ஈரான்ல தான் பிரச்சனை நடக்குது. உங்களுக்கு தெரியும், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு பிரச்சனை போய்க்கு இருக்கு. இப்ப ஈரான் அந்த அந்த அப்படி அந்த கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும், கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கக்கூடியதாக இருக்கும். சரிதானே? ஓகே, அடுத்தது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இலங்கையை மீள கட்டியெழுப்புதல் திட்டத்தின் கீழ் இலங்கை வரலாற்றில் எந்த ஒரு அரசாங்கத்தினாலும் வழங்கப்படாத பெரிய அளவிலான இழப்பீடு மற்றும் வீட்டு மறுசீரமைப்பு திட்டத்தின் பெயர் என்ன? தெரியும், இந்த டித்வா புயல்னால பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பாரிய நிதியெல்லாம் ஒதுக்குறாங்க. அதுக்காக ஒரு திட்டத்தை உருவாக்குனாங்க. அந்த திட்டத்தோட பேர் என்னன்னு கேட்கிறாங்க. சரிதானே? அந்த திட்டத்தோட பேர் என்னன்னா ப்ரொஜெக்ட் 5M அப்படின்ற திட்டம். திட்டத்தோட பேர் வந்து ப்ரொஜெக்ட் 5M அப்படின்றத அந்த திட்டத்திட்ட பெயர். அடுத்து 2026ஆம் ஆண்டு செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டினை நடத்தும் முதல் தெற்காசிய நாடு. சொல்ல பாப்போம். 2026ஆம் ஆண்டு செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டினை நடத்தும் முதல். ஏன் செயற்கை நுண்ணறிவை பத்தி அதிகமாக, தொழில்நுட்பத்தை பத்தி அதிகமாக போட்டிருக்கோம்னா, கட்டாயம் தொழில்நுட்பத்தோட ரிலேட்டடான பொது அறிவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனாலதான் அப்ப சொல்ல செயற்கை நுண்ணறிவை உச்சி மாநாடு நடத்த தெற்காசிய நாடு எதுனா அதுவும் இந்தியா தான். அப்ப அநேகமான விடயங்களுக்கு இந்தியா வந்து விடையாக வருது, அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் 2026 எங்கு நடைபெற உள்ளது? அப்ப குளிர்கால ஒலிம்பிக் விளையாட்டு போட்டி எங்க நடக்க போகுதுன்னா 2026 இத்தாலியில நடக்க போகுது. சரிதானே? இத்தாலியில நடக்க போகுது குளிர்கால ஒலிம்பிக் விளையாட்டு போல 2026. தற்போது 2026 அரசியல் மற்றும் ராஜதந்திர நெருக்கடிகளை எதிர்நோக்கியுள்ள வெனிசுலா நாடு அமைந்துள்ள கண்டம். சுலபம், இதுக்காக சுலபம் விடைகளை. பெரிய ஒரு அரசியல் மற்றும் ராஜேந்திர நெருக்கடிக்கு எதிர்நோக்கியுள்ள வெனிசுலா நாடு அமைந்துள்ள கண்டம். எந்த கண்டம்? இப்ப அங்கு இன்னொரு நாடும் வந்து பெரிய அளவிலான பிரச்சனைக்கு உள்ளாகி கொண்டு வருது ஒரு நாடு அங்கே. அது எந்த நாடு? இதுக்கு விடைய சுலபம். இந்த தற்போது அரசியல் மற்றும் ராஜதந்திர நெருக்கடிகளுக்கு எதிர்நோக்கியுள்ள வெனிசுலா நாடு அமைந்துள்ள கண்டம். சவுத் ஆப்பிரிக்கா. கண்டம் ஆப்பிரிக்கா கண்டம். விலங்குல ஆப்பிரிக்கா கண்டம். தென் அமெரிக்கா. தென் அமெரிக்கா கண்டம். இப்படி ஒரு கேள்வி கூட உங்கள்கிட்ட கேட்கலாம். தென் அமெரிக்கா கண்டம். அங்க இன்னொரு நாடும் இதே மாதிரி ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகி பெட்ரோல்லாம் இல்லாம மக்கள் வந்து நடந்தே போறாங்க. பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல. எந்த நாடுன்னு சொல்லுங்க பாப்போம். என்னன்னா வெனிசுலா நாட்டுகிட்ட இருந்தா அவங்க பெட்ரோல் டீசல் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்களும் இப்ப வெனிசுலா நாட்டுல இப்படி ஒரு பிரச்சனை நடக்கிறதுனால அவங்களுக்கு அந்த தட்டுப்பாடெல்லாம் ஏற்பட்டு மிக பெரிய ஒரு பிரச்சனையில சிக்கி இருக்கிறாங்க. அது எந்த நாடு? அதுவும் தென் அமெரிக்காவில் உள்ள ஒரு நாடு தான். தென் அமெரிக்கா கண்டத்தில் உள்ள ஒரு நாடு. எதுன்னு சொல்லலாம்?
கியூபால ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப இந்த நிறைய பொருளாதார ரீதியாக பிரச்சனையில இருக்க நாடுகள்ல இந்த கியூபா, பெனிசுலா, ஈரான் போன்ற நாடுகள்லாம் பிரதானமானதாக இருக்குது. சரிதானே? ஈரான்லயும் பாரிய பிரச்சனை. ஈரான்ல மக்கள் வந்து இது போராட்டம்லாம் செய்யறாங்க அரசுக்கு எதிராக. அதே மாதிரிதான் இங்க கியூபாலையும் அதே மாதிரி. கியூபால போராட்டம் செய்யல, கியூபால வந்து இந்த மாதிரியான தட்டுப்பாடுகள், எரிபொருள் தட்டுப்பாடு எல்லாம் ஏற்பட்டு பாரிய நெருக்கடிக்குள்ளாயிருக்கிற ஒரு நாடு. அதுவும் அமெரிக்காவுக்கு எதிர்ப்பான நாடுகள் தானே அதெல்லாம். அமெரிக்காவிட இருந்து இது முதலாளித்துவத்துக்கு எதிரான கொள்கையுடைய நாடுகள். அந்த மாதிரி நாடுகள்லாம் கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு உள்ளாகி இருக்குது. இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அப்ப இன்றைய தினத்துக்கான 50 வினாக்களையும் நான் முடிச்சிருக்கிறேன். நீங்க ஏற்கனவே படிச்ச விடயங்களையும் மீண்டும் படிச்சு கொள்ளுங்க. புதிய புதிய வினாக்களா நம்மளும் போடுறோம். பழைய வினாக்களையும் நீங்க என்ன செஞ்சுக்கொள்ளணும், மறக்காம அதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அது இல்லாம நானும் குரூப்லயும் நிறைய விஷயங்கள் போட்டேன், போட்டோஸா எடுத்து அந்த பொதறிவு தொடர்பான வினாக்கள் நிறைய போட்டிருந்தோம். அப்ப அதையும் படிக்கணும். அது இல்லாம வேறொருத்தவங்களும் குரூப்ல போட்டிருந்தாங்க நிறைய பொதறிவு வினாக்கள். புதிய புதிய விடயங்கள் எல்லாத்தையும் தேடி படிங்க. நிறைய விஷயங்கள் கிடைக்கிற விடயங்கள் எல்லாத்தையும் எடுத்து படிச்சாதான் பொது அறிவு தொடர்பாக நம்ம ஒரு ஆழமான ஒரு அறிவை பெற்றுக்கொள்ளலாம். ஞாபகமும் வச்சுக்கொள்ளணும். ஏன்னா எந்த வினா கேட்பாங்க, எப்படியான வினா வரும்னு நம்மளால சொல்ல முடியாது. சரிதானே? அப்ப அதனால முக்கியமான அண்மை கால விடயங்கள், அதே போல முக்கியமான விடயங்கள், இலங்கை விடயங்கள், இதெல்லாம் கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பரீட்சை கிட்ட வந்துட்டு நீங்க நிறைய படிக்கவும் இருக்குது. நிறைய விடயங்களை தேடுங்க. தேடினது போதும். இதுக்கு பிறகு அதுல கொஞ்சம் கிளியர் ஆகினாலும் ஓகே. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். இப்ப ஏதாவது பிரச்சனைகள், இது சந்தேகம் இருந்தா கேளுங்க, நான் உங்களுக்கு தேடி தரலாம். இது சந்தேகம் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கேட்டுக்கொள்ளலாம். இப்ப ஓகே, அப்படி எதுவும் இல்லைன்னா இதோட கிளாஸை முடிச்சுக்கொள்வோம். சரிதானே? மீண்டும் இன்னொரு வகுப்புல சந்திப்போம். ஓகேவா? சார் லாஸ்ட் 32வது கேள்வி இருக்கா சொல்வீங்களா? யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்குதா? ஐம்பத்தி 32. ஓகே, பார்ப்போம். மனிதர்களின் பராமரிப்பில் வாழும் 32வது மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த வினாவுக்கு விடைய சொல்லாம போயாச்சுன்னா 32வதுன்னா ஓகே. மனிதர்களின் பராமரிப்பில் வாழும் மிக வயதான எலியின் பெயர். அது வந்து பாட் அப்படின்ற எலி. அந்த வயதான எலி பாட். பாட் உலகிலே என்ன மனிதர்களிட பராமரிப்பு வாழ்ற மிக வயதான எலி வந்து என்னன்னா பாட். சரி, ஓகே. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. வேற ஏதாவது பிரச்சனைகள்? சார் வந்து அண்மை கால விஷயங்கள் சொன்னா இந்த வருஷம் 2025க்கு முன்னாடி உள்ள விஷயங்கள் கேட்டுக்க வாய்ப்புக்கு தான். 2025 உள்ளது வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். 2026 உள்ள ரீசெண்டா உள்ளதையும் கேட்கலாம் முக்கியமான விடயங்கள். ஆனா அதிகமான வினாக்கள் அண்மை கால விடயங்கள் 2025 பேஸ் பண்ணாதான் இருக்கு. விளையாட்டு போட்டியா இருக்கலாம், மாநாடுகளாக இருக்கலாம். இதெல்லாம் தொடர்பாக 2025 அதிகமாக பேஸ் பண்ணி தான் கேள்வி கேட்கலாம்.
நம்ம அந்த மாதிரியான விடயங்கள் முழுமையா கொடுத்துருக்குறோம். புதிய புதிய விடயங்கள் எதுவும் பெருசா தேடிக்கொள்ள தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இருக்கிற விடயங்களை கொஞ்சம் படிச்சுக்கிட்டீங்களா சரி. ஓகே, வேற ஏதாவது? சரி, என்னன்னா ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த வகுப்புல வந்து நம்ம என்ன செய்வோம்னா ஒரு ஆனா நீங்களா என்னன்னா புதறிவு பரீட்சையாகவே செய்வோம். புதறிவு பரீட்சையாகவே செய்வோம். கட்டாயம் நீங்க வந்து என்ன செய்யணும், விடைகளை எழுதி சொல்லும் போது திருத்தி உங்களோட மார்க்ஸ கட்டாயம் சொல்லுங்க. நீங்களா திருத்திக் கொள்ளுங்க. திருத்தும் போது அப்ப உங்களுக்கு தெரியும் எவ்வளவு விடயங்கள் தெரிஞ்சிருக்கு. நம்ம படிச்ச விடயங்கள் இவ்வளவு நாள் படிச்ச விடயங்கள், அடுத்து நீங்க பொதுவாக கேள்விப்பட்ட விடயங்களை அடிப்படையாக கொண்டு 50 வினாக்களை போடுவோம். அப்ப நீங்க எந்த அளவுக்கு பொதறிவு தேடி இருக்கீங்க அல்லது எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். குறிப்பிட்ட ஒரு டைம் ஒன்று கொடுத்து செய்ய வைப்போம். அந்த டைம்குள்ள செய்யுங்க. அப்ப பார்த்துக்கலாம் உங்களோட புள்ளிகள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? அதுக்கான வேலையை வந்து நான் செய்யறேன். அப்ப புள்ளிகளை செக் பண்ணிக்கொள்ளும். ஓகே தானே? நான் அதை ஒருக்க கூடிய சீக்கிரம் அந்த இதை ரெடி பண்ணிட்டு நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஓகேவா? ஓகே சார். சரி, வேற ஏதாவது? ஓகே, அப்ப இதோட வகுப்பு முடிச்சு கொள்வோம். மீண்டும் இன்னொரு வகுப்புல தேங்க்யூ சார்.